தமிழ்நாட்டில் கஞ்சாவும் உற்பத்தியாகவில்லை, சாராயம் எங்கேயும் காய்ச்ச விடுவதில்லை. இங்கிருந்தோ வர்றதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. வெளிமாநிலங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு. அதை மாநிலம் விட்டு மாநிலம் வருவதற்கு தடுக்க ஒன்றிய அரசு தவறிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். உண்மைகளை எடுத்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர் பட்டியலை வைத்துத்தான் நாங்கள் சார், தமிழ்நாட்டில் கஞ்சாவும் உற்பத்தியாகவில்லை, சாராயம் எங்கேயும் காய்ச்ச விடுவதில்லை. இங்கிருந்தோ வர்றதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. வெளிமாநிலங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு. அதை மாநிலம் விட்டு மாநிலம் வருவதற்கு தடுக்க ஒன்றிய அரசு தவறிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசை குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு இவர்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா நாளைக்கு இடி வந்துடுமோ, ஐடி வந்துடுமோ, ரைடு வந்துடுமோ, நம்ம வீட்டில் இருக்கிற தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு அதற்காக சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் நடமாடுகிறது என்று. நாங்கள் சொல்லுகிறோம், இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது அத்தனையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. மணலுக்காக உயர்நீதிமன்றத்தில் இன்னும் 1-2 அனுமதிகள் தர வேண்டியிருக்கிறது. அது விரைவில் 2-3 நாட்களுக்குள்ளே கூட கிடைத்துவிடும். கிடைத்த பிறகு அரசு அது பற்றி முடிவு செய்யும். ஒருபுறம் அதிமுக பாஜக வலுவான கூட்டணி வலுவான கட்சி கூட்டணி கொண்டு, ஒருபுறம் நேற்று பாத்தீங்கன்னா பாமக அவங்க வலுவான கூட்டணி அமைப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதை எதிர்த்து எந்த வலுவான கூட்டணியும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. எனவே பேருக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய 1-2 பேரும் தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம் என்கின்ற ஒரு கதையை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது கதைதான், கப்சா கதை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.